வணக்கம். சமீபத்தில நானும் என்னுடைய துணைவியாரும் கம்போடியாவுக்கு போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் கம்போடியா நண்பர்கள் குழு நடத்துகின்ற அருமையான தமிழ் பொங்கல் விழாவுக்கு போயிருந்தோம். மிகச்சிறப்பாக நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற காரணமாக இருந்தது எங்களுடைய அருமைக்குரிய நண்பர் திரு கலைமூர்த்தி சுரேஷ் அவர்கள், அவருடைய துணைவியார் ரம்யா அவர்கள். ரம்யா அவர்கள் தான் முதல்ல என்னை அழைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் அவரும் எங்களோட இருந்து அவங்க பிள்ளைகள் ஹிர்திக் அவர் வந்து மெல்போர்னில் பொறியாளராக படிச்சிட்ருக்காரு. அதே போல் இன்னொரு பையன் யுவன் அவர் அங்கே ஸ்கூலில் படிக்கிறார். 4 பேருமே எங்களை வரவேற்க விமான நிலையத்துக்கு வந்துட்டாங்க. திருச்சியிலேருந்து மலேசியா போய் கோலாலம்பூர், அங்கேருந்து சியாம் ரெப் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஏன் தெரியுங்களா? அங்கே தான் அங்கூர்வாட் கோயில் இருக்குது. இந்த கோயிலை பார்த்துடணும்னு நான் கேட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து பரப்பிட்டு வந்துடுறோம், உங்களை அழைச்சிட்டு கோயிலை பார்த்துட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்கேருந்து பயணப்பட்டு நான் ஊருக்கு வரணும், அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறோம்னு வந்து எங்களை அவங்க வரவேற்றாங்க. நாலு மணிக்கே புறப்பட்டோம். எதுக்காகன்னா சூரிய உதயம் பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரியில் வந்து காலையில் சூரிய உதயம் பார்க்குறதுங்கிறது முக்கியமான ஒன்று. கடலில் சூரியன் எந்திரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்காக புறப்பட்டு 4 மணிக்கு புறப்பட்டு போனோம். அப்படி போனபோது உண்மையிலே ஒரு இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல கைடு ஒருத்தர் கிடைச்சார். அவர் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ உதாரணமாக இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 1113 1150 விஜயசூரியவர்மன் என்கின்ற மன்னன், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கூட கிடையாதான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த கோவிலை வந்து கட்டுறான். இந்த கோவில் அமைப்பு பார்த்திங்கன்னா, நான் இந்தோனேஷியாவில் பார்த்த அந்த மூவர் கோயில் மாதிரி, இப்போ சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானுமாலயன் மாதிரி இங்கே நம்ம இந்தோனேஷியாலையும் நான் பார்த்தேன். சோழர் கால கலையை ஒட்டிய கோயில் அது. அதே போல் இந்த கோவிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோயில் இருக்குது. இது நடுவில் விஷ்ணுவனுடைய கோயில் இருக்குது. இடது பக்கம் பிரம்மா, வலது பக்கம் சிவன். இப்போ நாங்கள் போகிற போது அந்த சூரியன் மெதுவாக அப்படியே அந்த கோயிலுடைய பின்பகுதிக்கு வருது. இதனுடைய பேர் அங்கோர் அப்படின்னா நகரம்னு பேராம். So Angkor means city, what means temple. Ladies and gentlemen, the word Angkor is from Nagaram. We call Nagaram in Tamil. And then in 16th century when we become Buddhist, the word Nagaram is pronounced into Buddhist version into Nakor. From Nagaram into Nakor into Buddhist version. So Angkor from Nagaram, sir, and Nagaram into Nakor and become Angkor by French. இதனுடைய சுற்றுப்புறம் பூரா பார்த்தீங்கன்னா 162 ஏக்கர். முன்னாடி பிரம்மாண்டமான அகழி இருக்குங்க. ராஜராஜனுடைய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்க மாதிரி அகழி இருக்குது. அதில் ஒரு காலத்தில் கொரக்கடையில் முதலைகள் விடப்பட்டிருக்குமா. அது எதுக்கு தான் அந்த எதிரிகள் வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கோயில் வந்து உள்பகுதி முழுவதுமே பொன்னால் வேயப்பட்டிருந்திருக்கு. படையெடுப்புகளால் அழிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஒரு சிரமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இந்து கோயிலாகவே இல்லை, புத்த மதத்தினுடைய கையில் போயிடுச்சு. அதனால் எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் போக 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 அதனுடைய அழகு அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகுதுங்க. மலை குன்றில் ஏறுற மாதிரி இருக்குது. 10 படி 15 படி 50 படி அப்படி இன்னும் அந்த கர்ப்பகிரகம் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலினுடைய உள்பகுதியில் இருக்கிறோம்னா இது 4 பக்கம் வழி இருக்குது. பின்னாடி நம்ம ஏறி வர பாதை. இப்போ நம்ம மேலே போகிறோம். இந்த பக்கம் இதுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள போகிறோம். இதில் உள்ள நுழையிற போதே 2 பக்கம் நூலகம் கட்டியிருக்கான் அந்த மன்னன். பொதுமக்களுக்கான நூலகம். இது வந்து நூலகம். இது அந்த காலத்துலேயே லைப்ரரியாக இருந்திருக்குது. இது தவிர இந்த பெரிய நீர்க்குளங்கள் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அந்த புறத்தில் அரசனுடைய மாளிகையும் அதில்
இந்த கோயிலுக்குள்ளேயே அரசர்கள் இருந்தால் தங்குற இடமும் அவர்கள் நீராடுவதற்கான தனி தெப்பக்குளமும் இருக்குது. இப்போ இங்கே 3000 அப்சரஸ் தேவதைகள் வந்து இந்த பகுதியில் மன்னனுக்கு காலையில் மரியாதை செலுத்துவாங்களாம். அவர்களுடைய சிலைகள்லாம் அங்கே இருக்குது. எல்லா இதுலேயுமே நம்ம இது மாதிரி அப்சரஸ் இது என்னென்னா வித்தியாசம் இதுதான். இப்போ நம்ம ஊர் கோயிலில் இந்த மாதிரி இருக்காது. நம்ம கொண்டை போட்டுருவோம், இதோடு முடிஞ்சிடும். இது பூரா இந்த மாதிரி நடனமாக எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இந்த மன்னன் கம்போடியாவுடைய கெமீர் வம்சத்தை சார்ந்தவன் தான். ஆனால் 2000 ஆண்டுகளாக கிழக்காசிய நாடுகளோடு தமிழகத்துக்கு இருந்த தொடர்பு காரணமாக சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த கோயில் கலைகள், அதே போல் வியாபாரம், மற்றவை எல்லாமே தொடர்பு இருந்திருக்கிறதுனால அங்கிருந்து சிற்பிகள் வரவழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா நிச்சயமாக தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இருக்குங்க நமக்கு. ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் 10ஆம் நூற்றாண்டு, இது வந்து 11ஆம் நூற்றாண்டு, அதுக்கு பிறகு கூட இருக்கலாம். அப்போ இது அந்த அமைப்பு முறை முழுவதும் அப்படியே இருக்குது. உள்ளே தான் திருமேனிகள் இல்லையே தவிர கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. Okay. So 2000 years ago, we export rice, sell rice to Indian and Chinese mission. Okay. So the Cambodian ruled by a queen before Hinduism arrived. Okay. Before Hinduism influenced Cambodia, we ruled by a queen. Okay. So at the beginning of 1st century AD, there were a lot of South Indian mission, South Indian sailor from Chola Kingdom. They've been to Bali, Indonesia. Okay. They influenced Hinduism to Bali, Indonesia, Malaysia, okay. And they got stuck in the Port Mekong River of Cambodia. Okay. For trading. The South Indian prince from Chola Kingdom, he led the group of Indian mission to influence Bali religion to Bali, Indonesia, Malaysia, okay. And he's stuck in the cold Cambodia. He in love with the princess of Cambodia. He asked her to marry him. So from the first marriage of South Indian prince from Chola Kingdom with the queen of Cambodia, it gave birth to the king bloodline in the history of Angkor. The Cambodian first adopt Hindu like a state religion and introduced using South Indian alphabet Tamil. So the King Suryavarman II, when you read the history book, he was king of the king of the Asian king. But in Hindu, he was like God king. In Hindu, he was like God king. And his bloodline from Chola Kingdom. But the Cambodian people today, we don't speak Cambodian. We speak Khmer. We adopt Hindu language. And the Khmer language, it's a mix of Tamil and Sanskrit. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதனுடைய சுவர்களில் முழுவதும் பாரத ராமாயண கதைகள் இருக்குங்க. இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, நம்முடைய இந்து கோயிலுங்களுக்கு இதில் ராமாயண மகாபாரதத்துக்கான செய்திகள் இருக்குது. இது ஒரு தேர் சக்கரம், இது குதிரை, யுத்தம் பண்ணுறாங்க, இது ஒரு தேர், போர்க்காலத்தில் இருக்காங்க எல்லோரும். இது அந்த காலத்தில் அந்த கேடயம், அதே மாதிரி வாள், ஈட்டி, குதிரை வீரர்கள், இந்த கதை தான் இது முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை பார்த்துட்டே வந்தேன். பல இடங்களில் கம்சனை வதை பண்ணுற கண்ணனுடைய அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ராமாயண கதைகள் முழுவதும் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அழகான அந்த கோயிலினுடைய வெளிப்பிரகாரம் அப்படி இருக்குது. மேலே ஏறி பார்த்தோம்னா அந்த கோயிலுடைய அந்த பெரிய அமைப்பும் இதில் இருந்த இந்த இது ஒரு காலத்தில் தங்கமயமாக இருந்ததும் அவங்க புகைப்படங்களில் காட்டுறாங்க. இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. புகைப்படம்னா என்ன அர்த்தம்? ஓவியம் தான், வேற என்ன. அதே போல் அந்த கைடு ஒரு செய்தி சொன்னார். இப்போ நம்ம பார்க்குறப்ப இந்த 3 கோயிலில் சைடில் இருக்கக்கூடிய அந்த சூரியன், அதாவது கிழக்கில் தோன்றுகின்ற சூரியன் மார்ச் 23ங்கிறது நடுநிலை நாளாம். இரவும் பகலும் ஒரே மாதிரி இருக்கிற நாளாம். அந்த நாளில் சூரியன் சரியாக இந்த கோபுரத்தினுடைய நடுப்பகுதியில் அப்படியே பின்பக்கத்தில் சூரியன் உதிக்குமா. அந்த புகைப்படத்தை காட்டினாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியான அந்த அழகான காட்சிகளாக இருந்தது. அதை அத்தனையும் நாங்கள் அங்கே பார்த்துட்டு மிக சிறப்பான இடமா இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அந்த நூலகம், மன்னனுக்கு தனியான ஒரு நூலகம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்முடைய தொல்லியல் துறை அதிகாரி வேதாசலம் அவர்கள்ட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி இங்கே வந்திருக்கேன்னு ரொம்ப மகிழ்ந்தார். நான் எங்கே போனாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் போவேன். புதிய செய்திகளும் சொல்லுவார். அப்போ அவர் உடனே ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் அங்கே பார்த்ததோடு மட்டுமில்ல, காரைக்கால் அம்மையார் கோயில் அங்கே இருக்குங்க. கோயில்னால் என்ன அர்த்தம்? அங்கே சிற்பம் இருக்குது, சிவபெருமான் கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு.
எனக்கு வியப்பு தாங்க முடியல. அப்படியா, சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரம்னு கேட்டால் அந்த ஓட்டுநர் சொன்னார், இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னாரு. அவர் நண்பர் சுரேஷ்கிட்ட கேட்டேன். அவங்க உடனே இல்லை சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் பயணத்தை தொடங்கினாங்க. அங்கோர்வாட் கோயிலை பற்றி நான் பார்த்ததை உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கிறேன். இந்த காரைக்கால் அம்மையார்னு சொன்ன உடனே என்ன ரொம்ப ஈர்த்திருச்சு அது. அங்கே போனோமா, அதை பற்றியும் சொல்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.